விஜயோட தமிழ்நாட்டுக்கு அனுமதி கிடைச்சது. இப்போ ஒரு அறிக்கை நடத்துறாங்க. தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவையும் ஆசையும் எதிர்பார்க்கிறாங்க. கொள்கையிலையும் கொள்கையிலையும் அடைய போக இலக்கையும் சொல்லியிருக்கேன். இல்லை, அது சரிதானே. ஒரு தமிழ் மண்ணின் மகன், ஒரு தமிழன் தன் இன சொந்தங்களை எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்கள்னு கேட்கறது. இப்போ நான் அண்ணன் கேட்டேன், இப்போ தம்பி கேட்குறாரு. அது உரிமை இருக்கு, உறவு இருக்கு, அந்த இதெல்லாம் நம்ம கேட்குறாரு, அவர் கேட்குறாரு. அதில் ஒன்றும் தவறு இல்லையே. விஜய் அவர்கள் இதோட கூட்டணிக்கு வந்தா அது குறித்து பரிசீலிப்போம்னு நீங்க பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. ஆனா இது சம்பந்தமா அவர் எந்த விதமான கருத்து இது வரைக்கும் தெரிவிக்கிறார். அதுக்கு இப்ப நான் என்ன சொல்ல, கருத்து அவர் தானே தெரிவிக்கணும். திருப்பதியில இந்த நட்டுல நட்டை தயாரிச்ச நிறுவனம் எது, அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது ஒரு நாட்டில் ஒரு பெரிய இது இல்லை. சாப்பிட்டவங்களாம் உயிரோடு இருக்காங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை பார்த்துக்கணும். இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையாக கொண்டு போகிறது. அப்படி கோயில், லட்டு, பூந்தி, சிலேபியை விட்டே வெளியில் வர மாட்டீங்களே நீங்கள். எங்கள் பசி, எங்கள் மக்கள், நாட்டு மக்களின் பிரச்சனை 1 கோடி உங்களால் உருவாக்கப்பட்டது, ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது. அதை பற்றி பேசவே இல்லையே நீங்கள். இப்போ ஒரு பிரச்சனையில் லட்டை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. சரி, அதில் அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்க கூடாது அப்படின்னா அது தவறு. அந்த தவறு யார் அதை செஞ்சாங்களோ அவங்ககிட்ட தான் விசாரிக்கணும். ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு, அப்படித்தானே அது. அப்போ ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னா அவங்கள தான் கேட்கணும். அதை விட்டு நாட்டின் பொது பிரச்சனை மாதிரி இதை கொண்டுட்டு போகிறது. குடிநீர் விற்பனை செய்யக்கூடாது. இப்போ எனக்கு என் தங்கச்சி கொடுக்குது. கொக்கு, குருவி, ஆடு மாட்டுக்காரு கொடுப்பா. ஏப்ரல் மேல எங்க ஆத்தாப்பனுக்கு கிடைக்காத தண்ணி இந்த முதலாளிக்கு எப்படி கிடைக்குது? அழைச்சு பேசுனா ஆயிரக்கணக்கான போத்தலை கொண்டாந்து தர்றானே, அவனுக்கு எங்கிருந்து ஒரு தண்ணி? இது மனிதன் குடிக்கிற திறனில் இருக்குன்னு யார் சான்றிதழ் கொடுத்தது? ஏன் நான் 1 கோடி கேள்வி இருக்கு இதுலயே. இந்த நிறுவனம் யாரு? இவர் வித்துக்கொள்ள உரிமை கொடுத்தவன் அவன். இது பரிசோதிச்சு தந்த மருத்துவர் யாரு? இது குடிக்கலாம், மனிதன் குடிக்கிற திறனோடு இருக்குது. அப்படிதான் இருக்காங்க. உலக உயிர்களின் உயிராகாரம் இது யாரு விற்பனை பொருளாக கொண்டு வந்தது யாரு? அறிவை வளர்க்கும் கல்வியையும் உயிரை காக்கும் மருத்துவத்தையும் வியாபாரமாக்குனது யாரு? அதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டின் பொருளாதார கொள்கையை தலைகளாக மாற்றணும்னு நினைக்கிறேன். காந்தி கண்ட எங்க தாத்தா ஜே.சி. குமரப்பா, இந்திரா காந்தி, நேரு, இன்னும் எங்க தாத்தா காமராஜர், இவர்கள் கண்ட தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதாவது தற்சார்பு, பசுமை பொருளாதாரம், வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம். பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி இருக்கு. உன்னோட சாராயம் 50,000 கோடி, என்னுடைய பால் 9 லட்சம் கோடி. நீ எங்க இருக்க போற? சாராயத்தில் இருக்க போறியா, பாலுக்கு வர போறியா? உனக்கு பால் எங்க இருந்து வருது? ஆந்திராவில இருந்து. ஏன் நீ மாடு வளர்க்கல? மாடு வளர்க்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? சாராயம் விற்ப, மாடு வளர்க்க மாட்டேன். எப்படி? சாராய ஆலை வச்சிருக்கிறது யாரு? அரசை நடத்துறவங்க. எப்படி இருக்கு? மாடு இன்னைக்கு நேத்தான் நான் வளர்க்குறேன். கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் சங்கலகத்துல 5000 ஆண்டுக்கு முன்னாடி பாட்டிருக்கு. காலை அடக்க அஞ்சுகிற ஆண் மகனே அடுத்த ஜென்மத்திலையும் 1000 மகள் கல்யாணம் பண்ண மாட்டான்ட்டு. நான் ஆதியில மேய்ச்சி செஞ்ச வேலையை வேட்டையாடி சாப்பிட்டேன், அப்புறம் வளர்த்து சாப்பிட்டேன். முல்லை நிலத்துல நான் செஞ்ச வேலையை ஆடு மாடு வளர்த்தல் தானே. அதுல என்ன எனக்கு அவமானம்? கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு, இயேசு மேய்ச்சிருக்காரு. உலகத்தில் பெரிய பெரிய அறிஞன் பொருளாதார மேதையெல்லாம் சொல்றான், ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள்ங்கிறான், மொபைல் பேங்க்ங்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? 1 கிலோ கறி 1000 ரூபாய். நீ ஆவின் பால் விக்கிறீல்ல? அரசு, தமிழ்நாடு அரசு ஆவின் பால் விக்குதா இல்லையாங்கய்யா? அங்கயா மாடுங்கய்யா? குஜராத் 50,000 கோடிக்கு பால் விக்குது, நீ 50,000 கோடிக்கு சாராயம் விக்கிற. குஜராத் விக்குதா இல்லையா? அப்புறம் அப்ப மாற்று பொருளாதாரத்துக்கு வா. 1 கிலோ தக்காளி 200 ரூபாய் குதிக்கிற, ஏன் விலையை வைக்க மாட்ட? வேளாண்மை அரசு பணியாக்க முடியாதா? சாராயம் ஊத்தி கொடுக்கிற வேலையை கவர்மெண்ட் வேலையாக்க தெரியுது. ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் வேலையை கவர்மெண்ட் வேலையாக்க தெரியுது. ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், இதெல்லாம் நீ கவர்மெண்ட் வேலையாக்க முடியாதா? பானை செய்தல், வேளாண்மை செய்தல், அதெல்லாம் செய்ய முடியாதா? தென்னை மரம் சார்ந்த ஒரு காய்த்து கட்டு 40,000 ரூபாய் அமெரிக்கால. எப்படி? ஒரு மண்சட்டி 13,000 ரூபாய்.
இப்ப தெரியுது இல்ல, அப்படிலாம் சொல்ல பழைய கஞ்சின்னு ஹெல்த்தி ஃபுட்டு. ஐயா இவன் விளக்கெண்ணா சிரிப்பாயா, பிரெஞ்ச் ஆயில்னா வாங்குவாயா, கேழ்வரகுன்னா சிரிப்பாயா, ராகின்னா ரசிப்பாயா. இதுதான் இவனுக்கு இருக்கிற நோய். நமது நாட்டில் அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது காலங்காலமா எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கிட்டு வந்த ஒண்ணு. நீங்க வந்து கூட்டணி பேச்சுக்கு இடைவெளியாக சீமான் சொல்றது எந்த வகையில் ஏற்படுது? எல்லா தலைவரும் எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒண்ணு அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு தனித்த தத்துவத்தை கொண்டவன் தனிச்சு தான் நிற்கணும். நாங்கள் படிப்பறிவிலிருந்து கட்டுறதை விட பட்டறிவிலிருந்து கட்டுறது அதிகம், அதான் வலிமையானதும் கூட. எங்கள் முன்னோர்கள் செய்த தவறை நான் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் இனம் சார்ந்து வந்த எங்கள் தலைவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சிகளாக இருந்து வீழ்ந்து போனார்கள். உங்களுக்கு தெரியுது, நான் பேரை சொன்னோம் மறுபடியும் சொல்லணும். ஆனால் தமிழர் அல்லாதவர் இந்த நிலத்தில் வந்தவர்களாம் பொது தலைவர்களாக இருந்து அதிகாரத்தை செலுத்திட்டாங்க. இப்போ அதை கற்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஐயா மாப்போச்சி வந்தாங்க, சீப்பாயத்தன் வந்தாங்க, ஐயா ராமதாஸ் வந்தாங்க, அண்ணன் வைகோ வந்தாங்க, ஐயா விஜயகாந்த் வந்தார், எங்கள் அண்ணன் திருமாவளம் வந்தார், கடைசிக்கு அண்ணன் கமலஹாசன், ஐயா தினகரன் எல்லாரும் வந்துட்டு கூட்டணி கட்சி அப்படி கூட்டணி வந்து போயிட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது. கூட்டணி வச்சு நீங்கள் பெற்ற வாக்கை விட ஒரு எளிய மகன், எனக்கு என்ன இந்த பின்புலம், இந்த மண்ணில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீட்டில் ஏடாச்சுமா மறந்தாம்பீங்க. எனக்கு என்ன இருக்குது, உங்களை மாதிரி இருந்த ஒரு மகன் ஒரு தத்துவத்தை சொல்லி, அது சாதியை சொல்லலை, மதத்தை சொல்லலை, செத்துப்போன மொழி இன உணர்வை சொல்லி அதிலிருந்து இவ்வளவு இளைஞர்களை திரட்டி ஓட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்காம தேர்தலுக்கு நாள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு 6 தேர்தலை வச்சு சந்திச்சேன். ஒரு விவசாய சின்னத்தை கொடுத்தீங்க, திடீர்னு அதை தூக்கிட்டு எனக்கு சின்னமே இல்லாமல் தவிக்க விட்டீங்க. கடைசியா இந்த மைக்கு வச்சுக்கின்னு கொடுத்து விட்டீங்க. சரி, அதை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திச்சு இத்தனை லட்சம் வாக்கு கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மக்கள் கொண்டு வராங்கன்னா மாறுதல் இல்லாமல் எப்படி? அரவிந்த் கெஜ்ரிவாலால தனிச்சு நின்று ஜெயிக்க முடியும், அம்மையார் ஜெயலலிதால தனிச்சு நின்று 37 இடம் பாராளுமன்ற தேர்தலில் வெல்ல முடியும்னா ஏன் நம்மளால வெல்ல முடியாதுன்னு நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கொள்கை தான், கூட்டணிலாம் கிடையாது. கூட்டணினா ஜனநாயகத்தின் பாதுகாப்பா சாராய கடை வச்சிருக்கிறது? கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருதா? காசு வாங்காமல் ஒரு காரியம் நடக்குமா? இது ஜனநாயக பாதுகாப்பா? இது ஜனநாயக பாதுகாப்பா சொல்லுங்க. அப்புறம் என்ன ஜனநாயக பாதுகாப்பு? மண்ணள்ளி விற்கிறது, மரத்தை வெட்டி விற்கிறது, மலையை நொறுக்கி மண்ணாக்கி விற்கிறது, இதெல்லாம் ஜனநாயக பாதுகாப்பு. இங்க இது பொதுவாகவே எனக்கு முன்னத்தி ஏறா இருந்த எங்க அண்ணன் பெரியவர் தமிழரசன் சொல்றாரு, சாதி மதம் இந்த சாராயம் இந்த போதை புரட்சியை தடுக்கிற கொடுமையான ஆயுதமா இருக்குடாங்கிறார். இப்ப அதை தாண்டி சாதி மதம் சாராயம் பணம் திரைக்கவர்ச்சி, இது 5 காரணிகள் பெரிய இடையூறா இருக்கு. அதுக்கு மேல உங்களை போன்ற ஊடகங்கள், நீங்க ஒரு மாற்று கருத்து இருக்கு, நல்ல சிந்தனை இருக்கு, நல்ல அரசியல் இருக்குது, இது வரணும். ஒரு ஜனநாயகத்துல ஊழல் லஞ்சத்துக்கான வேற இந்த காசு கொடுக்கறதுல தான் ஊண்டப்படுது. இது நான் சொன்னா பரவாயில்ல, மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர், ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேசத்துறகி. இது நான் சொல்லல, தாத்தா தேவை திருமன் முத்துராமலிங்க தேவர். இப்ப நீங்க பாருங்க, இப்ப இதெல்லாம் பாருங்க. பிறகு அண்ணா சொல்றாரு, தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா? யாரு? உங்கள்கிட்ட இருக்கிற வாக்குரிமை தங்கம், அதை தவிட்டுக்கு விற்பானான்னு பேசுறாரு. தவிட்டுக்கு வாங்குற ஆள்கள் யாரு? அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற பெருமக்கள் தான். இப்ப இந்த சூழல்ல தான் இது புறையோடி போன புற்று ஆயிடுச்சு. இப்ப நீங்க புறையோடி போன என்ன இருந்தாலும் நம்ம ஆளுங்கிறான், என்ன இருந்தாலும் நம்ம மதம்ங்கிறான். ஒரு இந்துவை நிறுத்திட்டா இஸ்லாமிய கிறிஸ்தவ தமிழர்கள் வாக்கு செலுத்த மாட்டான். ஒரு இஸ்லாமிய நிறுத்தினா இந்து கிறிஸ்தவ தமிழன் வாக்கு செலுத்த மாட்டான். நான் ஒரு தேவரை நிறுத்தினா தேவேந்தர் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு படையாட்சி நிறுத்தினா பறையர் போட மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படி தமிழ் சமூகத்துக்கு என்று ஒரு அரசியல் வலிமை வரும், அதிகார வலிமை வரும்? அப்ப வந்தவன் போனவெல்லாம் இதுல சாதி, இந்த தமிழ் சாதியில இல்லாத சாதிக்காரன் நாட்டாண்டுறான். ஏன்னா நீங்க எங்க சாதியில இல்லாத ஒருத்தன்ட்ட நான் கை கட்டுறேன், இவரும் கை கட்டுறாரு, இவரும் கை கட்டுறாரு. ஐயா 2014 இவ்வளவு பெரிய புத்தகம் கொடுத்துருக்கீங்க, எலெக்ஷன் மேனிபெஸ்டோல, தேர்தல் அறிக்கை இல்ல, ஆட்சி எப்படி செய்வோம்னு நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். அப்ப 26ல நான் தனியா ஒரு அறிக்கை கொடுப்பேன். சென்ற அடையிறதுக்கு என்ன வேலை செய்யறேன்னா இப்ப போட்டு காட்டுறேன். எப்படி போட்டு காட்டுறேன்னா இங்க பாருங்க, ஒரு பெரிய டிஜிட்டல் திரை, எண்ணியல் திரையை கட்டி
சிவகங்கையில் வந்து நான் உட்காந்து இந்த பாருங்க எங்க ஆத்தால பண்ணு போட்டுக்க இந்த பாருங்க எப்படி நான் ஆடு வளர்க்குறேன் பாரு, உன் மகன் எப்படி மாடு வளர்க்குறேன், எப்படி விவசாயம் செய்கிறேன், எப்படி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை கொட்டுறேன், எப்படி மருத்துவம் கொடுக்குறேன், எப்படி சாலை போடுறேன் பராமரிக்கிறேன், எப்படி நீரை தேக்குறேன், இந்த சீம கருவேலை யூக்கலிப்டஸ் அழிச்சிட்டு மாட்டு மரத்தை எப்படி நடுறேன், எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் எடுத்து காட்டிடுறேன். உலக நாடு இந்த பாரு ஆஸ்திரேலியா என்ன செய்து பாரு, மாடு வளர்க்குது பாரு, அவன் ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான் பாரு, இந்த பாரு பிரேசில் ஒட்டகத்தில் மேய்க்குது பாரு, இந்த பாரு கரும்பை வச்சுக்கிட்டு அவன் எப்படி கரும்பல் வச்சுக்கிட்டு எப்படி பொருளாதாரத்தில் மேம்படுறான். கியூபான்னு ஒரு நாடு வெறும் கரும்பு தான் வச்சிருக்கு பாரு, சர்க்கரை மட்டும் வச்சு அவன் எப்படி பொருளாதாரத்தில் நிறைவடைகிறான் பாரு. இது காட்டுறேன், இந்த வாட்டி காட்டுறேன். நீங்க திருப்பி இந்த 1-2 தானே இருக்கேன், மறுபடியும் நான் வரும்போது உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.